நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை, ஏகாதசி. இன்று காலையிலிருந்து இரவு வரை அல்லது நாளை காலை வரை பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது நல்லது. கர்ப்பிணி பெண்கள், வியாதி ரொம்ப இருந்ததுன்னா, குழந்தைகள் எல்லாம், வயதானவர்கள் விரதம் இருக்க வேண்டியதில்லை. மற்றவங்க விரதம் இருக்கலாம், நல்லது. ஏகாதசி விரதம் இருப்பது வீட்டிற்கு நல்லது செய்யும். ஆமாம், அனுபவத்தில் அதை பார்ப்பீங்க. உடம்புக்கு நல்லது. மருத்துவரை கேட்டு பாருங்கள். அந்த ஜீரண உறுப்புகளுக்கு தான் ஒரு ரெஸ்ட் கொடுங்களா. ஆமாம், ரொம்ப ரெஸ்ட் எடுக்கிறது மனுஷன் மூளைங்கிறாங்க, ரெஸ்ட்டே இல்லாதது வயிறுங்கிறாங்க. அதனால் கொஞ்சம் மாற்றி விடுவோமே. பண்ணுங்களா. நீங்கள் பண்ணுறீங்களா சார்? பண்ணுறோம். பண்ணாமையாக சொல்லுவோம். இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு. காலை 6லேருந்து 7:15. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேஷராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாளுமே நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. பண வரவு நல்லா இருக்கும், உயர்வு வரும், வெற்றி வரும், சந்தோஷம் வரும், கலக்குங்க, நல்லா இருக்குது. அப்புறம் என்ன, பின்னுங்க. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். திங்கள் 1, 6, வடக்கு தெற்கு, பச்சை சிவப்பு. செவ்வாய் உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது, அதனால் உங்கள் மேலே யாரெல்லாம் பொறாமல் வச்சுருக்காங்களோ அவங்க கண்ணில் பட்டாங்கன்னாலும், அவங்க ஞாபகம் வந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க. ஓம் பிறை சூடனே போற்றி, பித்ருக்களே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பதுமனே போற்றி. ஆமாம், சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் 10 பாட்டு செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலில் படிச்சிருங்க. இப்போ திங்கக்கிழமை ஒன்றும் வேண்டாமா, திங்கக்கிழமை குமரகுருபரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை அம்மன் கோயிலில் படிங்க. அல்லது எந்த கோயிலில் வேணாலும் படிக்கலாம், உங்கள் பிரியம் அது. படித்து பாருங்கள். சாப்பிட கொடுங்க, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு, ஏழைகளுக்கெல்லாம். சிகடம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும், உறுதி. 2 நாளும் செஞ்சுருங்க. 2 நாளும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, நாள் முழுக்க சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, ஜாக்கிரதை. ஆமாம், நிதானம். வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். புத்தி மனசு ஒழுங்காக வேலை செய்யாது, கவனம். வழிபாடு முக்கியம். 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். மிருகசீரிடம், ரோகிணி, கிருத்திகை. ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை, கவனம். அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை, ஜாக்கிரதை. மனசு சங்கடப்படும் பொழுது இந்த மந்திரத்தை மனசை சொல்ல வைங்க. ஓம் அமுதனே போற்றி, அழகனே போற்றி, அருக்கனே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. இந்த மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். கூடவே ஏழை எளியவர்களுக்கு, காக்கைக்கெல்லாம் சோறு வைங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. நல்ல புத்தகம் ஒன்று படிங்க. என்ன படிக்கிறது? திங்கட்கிழமை அபிராமி அந்தாதி படித்து பார்க்குறது நல்லது. அம்மன் கோயிலேருந்து படிக்கிறது ரொம்ப சிறப்பு. பண்ணுங்க, அனுபவத்தில் பார்ப்பீங்க. இதெல்லாம் பண்ணுங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும், உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, உயர்வு உண்டு, சந்தோஷம் உண்டு. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்க்கை வளமாகும். பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ராத்திரி 10 மணிலேருந்து சந்திராஷ்டமம். எனவே ஜாக்கிரதை. இன்னும் எங்களை கேட்டால் சேஃபாக ராத்திரி 9 மணி வரைக்கும் நல்லா இருக்குது. 9 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, ஜாக்கிரதை. ராத்திரி 9 மணி வரை சூப்பர். அதற்கு பிறகு மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரத்துக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, ஜாக்கிரதை. மிதுனராசிக்கார நேயர்களை, இந்த மந்திரத்தை சொல்லுங்க, திருஷ்டி குறையும். ஓம் உங்கள் மேலே பொறாமை உள்ளவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். பொதுவாக அவங்க கண்ணில் பட்டாங்கன்னா இந்த மந்திரம் மனசுக்குள்ளே ஓடட்டும். ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அம்புலியே போற்றி, அனந்தனே போற்றி, அனங்கனே போற்றி. அனங்கன் மன்மதன், பெரிய அம்மன் பக்தர். இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. ஜெயகாந்தனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு வெள்ளை துணி தாரமாக கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி குறையும். ஆமாம், உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் குறையும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி. இது ஸ்மூத்தாக இருக்கும்.
கடகராசிக்கார நேயர்களே, நல்ல நாளாக இல்லை. கவனம், வழிபாடு முக்கியம். பொறுமை, பேச்சு சாமர்த்தியம் குறைவாக இருக்கிறது. வழிபாடு முக்கியம். நிதானம். அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. பரிகாரம் பண்ணுனா. பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். மனசு சங்கடப்படும் பொழுது இந்த மந்திரத்தை மனசை சொல்ல வைங்க. ஓம் அமுதனே போற்றி, அழகனே போற்றி, அருக்கனே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. இந்த மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். கூடவே ஏழை எளியவர்களுக்கு காக்கைக்கெல்லாம் சோறு வைங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. நல்ல புத்தகம் ஒன்று படிங்க. என்ன படிக்கிறது? திங்கட்கிழமை அபிராமி அந்தாதி படித்து பார்க்குறது நல்லது. அம்மன் கோயிலிருந்து படிக்கிறது ரொம்ப சிறப்பு. பண்ணுங்க, அனுபவத்தில் பார்ப்பீங்க. இதெல்லாம் பண்ணுங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும், உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாளுமே சிறப்பாக இல்லை. வெத்து கெத்து, ஓவர் அலட்டலு, அலட்சியம், பார்த்துடலாங்கிறதெல்லாம் தோல்வி உங்களால் தாங்க முடியாது. அதனால் வழிபாடு பண்ணி தப்பிச்சுக்குங்க. ஆமாம், 2 நாளும் சிறப்பாக இல்லை. கவனம். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அல்லது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போட்டுருங்க. வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். அனுகூலமான எண் 1, தெற்கு வெள்ளை. திங்கள் 2, வடக்கு பச்சை. செவ்வாய் 2 நாளும் மனசுக்குள்ள சங்கடங்கள் வரும்போது இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது நல்லது. ஓம் நக்கீரரே போற்றி, நாரதரே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி. கோயிலிருந்து நல்ல புத்தகம் படிக்கணும். எது? அருணகிரிநாதருடைய திருப்புகள் 2 நாளும் காமணி நேரமாவது படிங்க. செல்ஃபோனில் எல்லாம் கிடைக்குது. ஏழைகளுக்கு பசுமாடு, நாய், காக்கை இவங்களுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஏதாவது ஒரு வழியில் பசியாத்துங்க தயவுசெய்து. ஆமாம், குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும். கெட்டது தடுக்கப்படும் எங்களால் உறுதியாக சொல்ல முடியும். செஞ்சிருங்க, அவ்வளோ. கன்னிராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பாக இல்லைங்க. திங்கள் செவ்வாய் 2 நாளுமே சிறப்பாக இல்லை. வீண் பேச்சு, வீண் பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்குது. அதனால் நிதானமாக இருங்க. ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமையும், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும் விநாயக பெருமானுக்கு கோயிலில் தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க அல்லது தீபம் ஏற்றி வைங்க. நல்லது. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 3, தெற்கு வெள்ளை. திங்கள் 2, வடக்கு பச்சை. செவ்வாய் 2 நாளும் மனசுக்குள்ள சங்கடங்கள் வரும்போது இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது நல்லது. ஓம் நக்கீரரே போற்றி, நாரதரே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி. கோயிலிருந்து நல்ல புத்தகம் படிக்கணும். எது? அருணகிரிநாதருடைய திருப்புகள் 2 நாளும் காமணி நேரமாவது படிங்க. செல்ஃபோனில் எல்லாம் கிடைக்குது. ஏழைகளுக்கு பசுமாடு, நாய், காக்கை இவங்களுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஏதாவது ஒரு வழியில் பசியாத்துங்க தயவுசெய்து. ஆமாம், குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும். கெட்டது தடுக்கப்படும் எங்களால் உறுதியாக சொல்ல முடியும். செஞ்சிருங்க, அவ்வளோ. துலா ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. ஆமாம், வீண் செலவு, வீண் கவலை. திங்கள் செவ்வாய் 2 நாளும் பொறுமை, நிதானம், ஆலோசனை கேட்டு நடந்துக்குங்க. நீங்களாக முடிவெடுக்காதீங்க. ஆமாம், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போடுங்க. வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். அனுகூலமான எண் 3, தெற்கு பச்சை. திங்கள் 2, வடக்கு சிவப்பு. செவ்வாய் 2 நாளும் மனசுக்குள்ள சங்கடங்கள் வரும்போது இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது நல்லது. ஓம் நக்கீரரே போற்றி, நாரதரே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி. கோயிலிருந்து நல்ல புத்தகம் படிக்கணும். எது? அருணகிரிநாதருடைய திருப்புகள் 2 நாளும் காமணி நேரமாவது படிங்க. செல்ஃபோனில் எல்லாம் கிடைக்குது. ஏழைகளுக்கு பசுமாடு, நாய், காக்கை இவங்களுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஏதாவது ஒரு வழியில் பசியாத்துங்க தயவுசெய்து. ஆமாம், குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும். கெட்டது தடுக்கப்படும் எங்களால் உறுதியாக சொல்ல முடியும். செஞ்சிருங்க, அவ்வளோ. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, 2 நாளும் சூப்பர், பிரமாதம், கலக்கிறீங்க. வழிபாடு முக்கியம். நல்ல நாளாக இருக்கும். சந்தோஷம். உங்களுடைய பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். முன்னேற்றம் உயரும். நல்லா இருக்கு. சந்தோஷம். 3 நட்சத்திரக்காரர்களும் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும். ஏன்னா அது முக்கியம், மறந்துடாதீங்க.
அனுகூலமான எண் 4, 7 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் திங்கள் 2, 1 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது, அதனால் உங்கள் மேலே யாரெல்லாம் பொறாமல் வச்சுருக்காங்களோ அவங்க கண்ணில் பட்டாங்கன்னாலும் அவங்க ஞாபகம் வந்தாலோ இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க. ஓம் பிறை சூடனே போற்றி, பித்ருக்களே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பதுமனே போற்றி. ஆமாம், சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் 10 பாட்டு செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலில் படிச்சிருங்க. இப்போ திங்கக்கிழமை ஒன்றும் வேண்டாமா, திங்கக்கிழமை குமரகுருபரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை அம்மன் கோயிலில் படிங்க, அல்லது எந்த கோயிலில் வேணாலும் படிக்கலாம், உங்கள் பிரியம் அது. படித்து பாருங்கள். சாப்பிட கொடுங்க, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு, ஏழைகளுக்கெல்லாம். சிகடம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். உறுதி. 2 நாளும் செஞ்சுருங்க. 2 நாளும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லைங்க. திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம், பொறுமை முக்கியம். வழக்கமான கோபம், தேவையற்ற பேச்சு வேண்டாம். கிரக நிலைகள் சரியா இல்லை, ஆமாம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2 வடக்கு பச்சை திங்கள் 4 தெற்கு சிவப்பு செவ்வாய். மனசு சங்கடமாக இருக்கும்பொழுது இந்த 2 நாளும் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் பூமாதேவியே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி, புஷ்கரமே போற்றி, திங்களூரே போற்றி, திருப்பதியே போற்றி. அபிராமி அந்தாதி 101 பாட்டுள்ள ஒரு புத்தகம் செல்ஃபோன்லேயே கிடைக்குது. கோயிலில் இருந்து ஒரு 10 பாட்டாவது படித்து பாருங்கள். புரியுது புரியலங்கிறது 2வது படிங்க. சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு பசியாத்துங்க, பசுமாட்டுக்கு எல்லாத்துக்கும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது தடுக்கப்படும். நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடை செய்யப்படும் உங்கள் வழிபாட்டின் மூலமாக. உறுதி, ஞாபகம் வச்சுக்கோ. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். திங்கள் செவ்வாய் 2 நாளுமே சூப்பர். வெற்றி உயர்வு, உங்கள் பிறவி பலமான நிதானம், விடாமுயற்சி வெற்றியை தேடித்தரும். 2 நாட்களும் கில்லி. ஆம், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமையும் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுங்க, அல்லது தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க, நல்லது. அனுகூலமான எண் 7, 9 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள் 3, 4 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் செவ்வாய். உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது, அதனால் உங்கள் மேலே யாரெல்லாம் பொறாமல் வச்சுருக்காங்களோ அவங்க கண்ணில் பட்டாங்கன்னாலும் அவங்க ஞாபகம் வந்தாலோ இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க. ஓம் பிறை சூடனே போற்றி, பித்ருக்களே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பதுமனே போற்றி. ஆமாம், சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் 10 பாட்டு செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலில் படிச்சிருங்க. இப்போ திங்கக்கிழமை ஒன்றும் வேண்டாமா, திங்கக்கிழமை குமரகுருபரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை அம்மன் கோயிலில் படிங்க, அல்லது எந்த கோயிலில் வேணாலும் படிக்கலாம், உங்கள் பிரியம் அது. படித்து பாருங்கள். சாப்பிட கொடுங்க, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு, ஏழைகளுக்கெல்லாம். சிகடம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். உறுதி. 2 நாளும் செஞ்சுருங்க. 2 நாளும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 2 நாளும் திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே வெற்றி உயர்வு சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். உயர்வு உண்டு, கலகிறீங்க, நல்ல நாள். உங்களுடைய பிறவி பலமான நிதானமும் கம்பீரமும் விடாமுயற்சியும் ஜெயித்தே தீரும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. அனுகூலமான எண் 3, 4 வடக்கு தெற்கு வெள்ளை நீலம் திங்கள் 2, 1 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது, அதனால் உங்கள் மேலே யாரெல்லாம் பொறாமல் வச்சுருக்காங்களோ அவங்க கண்ணில் பட்டாங்கன்னாலும் அவங்க ஞாபகம் வந்தாலோ இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க. ஓம் பிறை சூடனே போற்றி, பித்ருக்களே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பதுமனே போற்றி. ஆமாம், சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் 10 பாட்டு செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலில் படிச்சிருங்க. இப்போ திங்கக்கிழமை ஒன்றும் வேண்டாமா, திங்கக்கிழமை குமரகுருபரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை அம்மன் கோயிலில் படிங்க, அல்லது எந்த கோயிலில் வேணாலும் படிக்கலாம், உங்கள் பிரியம் அது. படித்து பாருங்கள். சாப்பிட கொடுங்க, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு, ஏழைகளுக்கெல்லாம். சிகடம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். உறுதி. 2 நாளும் செஞ்சுருங்க. 2 நாளும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. வழிபாடு முக்கியம். கோபம், தேவையற்ற பேச்சு, குழப்பம் எல்லாம் அதிகமாக இருக்குது. எனவே ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை திங்கள் 3 வடக்கு பச்சை செவ்வாய். இதெல்லாம் பரிகாரம் பண்ணுனா கவனம். மனசு சங்கடமாக இருக்கும்பொழுது இந்த 2 நாளும் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம்
பூமாதேவியே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி, புஷ்கரமே போற்றி, திங்களூரே போற்றி, திருப்பதியே போற்றி. அபிராமி அந்தாதி 101 பாட்டுள்ள ஒரு புத்தகம் செல்ஃபோன்லேயே கிடைக்குது. கோயிலில் இருந்து ஒரு 10 பாட்டாவது படித்து பாருங்கள். புரியுது புரியலங்கிறது ரெண்டாவது. படிங்க. சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு பசியாத்துங்க, பசுமாட்டுக்கு எல்லாத்துக்கும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது தடுக்கப்படும். நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடை செய்யப்படும் உங்கள் வழிபாட்டின் மூலமாக. உறுதி ஞாபகம் வச்சுக்கோ. நேயர்களே, இன்று ஏகாதசி. இன்றைக்கு காலையிலேருந்து நாளைக்கு காலையில் வர அல்லது குறைஞ்சது இரவு வரைக்குமாவது பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது நல்லது. ஆமாம், அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் வரும். அனுபவத்தில் அதை பார்ப்பீங்க. ஏகாதசி பெருமாளுக்குரிய தினம் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோ. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.